ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து அதை போதிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நாம் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டோம். அது என்னங்க ஆசீர்வாதம்? ஆசீர்வாதம் தான். பரிசுத்தமாக்கப்பட்டோம் இப்படி சொல்றப்போ ஜனங்களுக்கு எப்படி தோணுது? இது எப்படிங்க ஆசீர்வாதம்? பரிசுத்தமா வாழணும். இல்லை, பரிசுத்தமா வாழ்றதை பத்தி நான் பேசல. பரிசுத்தமாக்கப்பட்டோம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு பேசுறாரு இங்க. நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு என்ன சொல்றாரு? என்னையே நான் பரிசுத்தமாக்கிக்கிறேன். என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லிடுறேன். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது. பரிசுத்தமாக்கப்படுறதுன்னா தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுறது. இந்த அர்த்தத்தில் வச்சீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். புதிய ஏற்பாடு எப்படி விசுவாசியை பார்த்து பேசுது? நீ பிரித்தெடுக்கப்பட்ட, நீனே உன்னை பிரித்தெடுத்துக்கோன்னு சொல்றது முன்னால நீ ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டேன். ஸோ இங்கிருந்து எடுத்துடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரோ, உள்ளே இருந்து ரட்சிக்கல, நீ உள்ளே இருந்துக்கோ, நான் எகிப்திய அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, வெளியே கொண்டு வராரு, பிரித்தெடுக்கிறார். அதே போல தம்முடைய விசுவாசியை, ரட்சிக்கப்பட்ட அந்த ஆளை என்ன பண்றாரு? தேவன் பிரித்தெடுக்கிறார். தமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறார். பிரதிஷ்டை, எல்லாம் சொல்லுங்க, பிரதிஷ்டை. ஸோ பிரித்தெடுத்து பிரதிஷ்டை. பிரதிஷ்டைனா பாருங்க, நமக்கு தெரியும், பிள்ளைய பிரதிஷ்டை பண்றோம், வீட்டை பிரதிஷ்டை பண்றோம். நமக்கு இந்த பிரதிஷ்டையில அது ஒரு பாரம்பரியமா ஆயிடுச்சு, ட்ரெடிஷன். ஏதோ பண்றோம். நமக்கு முக்கியம் என்னது? அன்றைய நேரத்தில் தேவன் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், வீட்டை ஆசீர்வதிக்கணும், ஒரு ஜெபத்தோடு தொடங்கணும். நிறைய பேர் பிள்ளையை பிரதிஷ்டை பண்றது என்னது காரணம்? பிள்ளைக்கு பேரிடணும். பேரிடுறது எப்படி? பேரிடுறது இதுதான் பாரம்பரியம். பிரதிஷ்டைன்னு வச்சு பேரை கொடுத்துருது. ஆனால் பிரதிஷ்டையினுடைய உண்மையான அர்த்தம் என்னது? அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? பிரதிஷ்டை செய்யும் போது அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்க? ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இந்த பிள்ளை எனக்காக அல்ல, இந்த உலகத்துக்காக அல்ல, தனக்காக கூட அல்ல, இந்த பிள்ளை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. கர்த்தருக்காக இந்த பிள்ளையை நான் ஒதுக்கி வைக்கிறேன், பிரித்தெடுக்கிறேன். இந்த வீடு எனக்கல்ல, என் குடும்பத்துக்கல்ல, எங்களுடைய நோக்கங்களுக்கல்ல. ஆமா, நாங்க ஆளுகிறோம், ஆனா இது கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி இந்த வீடு நாங்க அப்படி பயன்படுத்த போறோம். தான் பிரதிஷ்டையினுடைய உண்மையான அர்த்தம். நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால அதை அரைகுறையா செஞ்சிடறோம். சில நேரம் அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யறதில்ல. ஆனால் ஓரளவுக்காவது அது உண்மையாக செய்யும் போது அதுக்கு பெரிய ஒரு பவர் இருக்கு. ஒரு பவர் இருக்கு. பிரதிஷ்டை. பெற்றோர் சொல்றதை கேட்டிருக்கேன் நான். பையன் என்னென்னத்தையோ பண்ணின்னு இருப்பான், அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை இல்லை, அவன் வந்துடுவான், நான் அவனை ஒப்பு கொடுத்துட்டேன். கேட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் பேசுகிற பேச்சு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நான் அவனை ஒப்பு கொடுத்துட்டேன்னுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு சின்ன வயசாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு உன்னை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, நீ அதான் செய்யணும். எனக்கு வெறுப்பாக இருக்கும் கேட்குறப்பெல்லாம். அது யாரை கேட்டு ரெஜிஸ்டர் செஞ்சீங்க? ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, அதுதான் செய்யணும். எப்படி? நான் ஆனாலும் முதல்ல அதை செய்ய வேணான்னு யோசித்தேன். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரியே ஒப்பு கொடுத்தாச்சு. எங்கே போனாலும் சுற்றி போனாலும் பிரதிஷ்டைக்கு பவர் இருக்கா இல்லையா? உண்மையிலே பவர் இருக்குங்க. ஒரு மனுஷனுடைய பிரதிஷ்டைக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா, ஒரு பெற்றோர் ஏதோ பிரதிஷ்டை செய்கிறாங்க, அதுக்கு தேவன் அதை கனப்படுத்துறாருன்னா, தேவனுடைய பிரதிஷ்டைக்கு எவ்வளோ பவர் இருக்கு யோசித்து பாருங்க. நாம பேசுறது பரிசுத்தமாக்கிட்டார்னா, தேவன் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? நம்மளை பிரித்தெடுத்து தமக்கென்று பிரதிஷ்டை பண்ணி விட்டார். அதாவது அவர் தீர்மானித்து விட்டார், அவர் அறிவித்து விட்டார். இட்ஸ் a very formal act. இந்த பரிசுத்தப்படுத்துறது வெரி ஃபார்மல் ஆக்ட். எப்படி டெடிகேஷன் ஒரு ஃபார்மல் ஆக்டோ, இங்கே பெற்றோர் வராங்க, ஒரு ஃபார்மலாக எல்லாருக்கும் ஒன்று செய்கிறாங்களோ, இந்த பரிசுத்தப்படுத்துவது ஒரு ஃபார்மல் ஆக்ஷன். தேவன் ரட்சிக்கப்படும் போது உண்மையிலே இதை செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? நம்மளை பிரித்தெடுத்து தமக்கென்று பிரதிஷ்டை செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, இவன் எனக்கு தான் வாழ்வான்,
என்ன பிரியப்படுத்தி தான் வாழ்வான்னு அவர் சொல்லிவிட்டார். இதனுடைய பவர் என்னன்னா, உண்மையான விசுவாசி எங்க போனாலும் வந்துருவாங்க. அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பவர் இதுக்கு உண்டு. See, where is the power for holy living? Where is the power to come back? ரொம்ப தூரமா போயிட்டீங்க தேவனிடத்திலிருந்து, என்ன பவருங்க உங்களுக்கு இருக்கு திரும்ப வர? உங்க சுய பவரா, உங்க சுய தீர்மானமா? நான் சொல்லுகிறேன், அதை காட்டிலும் மேலானது அடிப்படையா இருக்கிறது. தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார். முடிஞ்சது கதை. இதனுடைய ப்ரூஃப் என்னன்னா, அந்த விசுவாசி எங்க போனாலும் திரும்ப வந்துருவாங்க, லைன்ல போவாங்க, தொடர்ந்து முன்னேறி செல்லுவார்கள். எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார். எரேமியா 1:5 பாருங்க. எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். பரிசுத்தம் பண்ணின என்ன? ஒதுக்கி வைப்பது, தீர்மானிச்சு அறிவிப்பது. இவன் எனக்கு தான். முடிஞ்சது. எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்மளை என்ன பண்ணிட்டாரா? சூஸ், தெரிந்து கொண்டார். என்னவா இருக்கும்படி? பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம்னா ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு பாருங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையை தேவன் சாத்தியமாக்கி விட்டார். அதற்கு ஒரு பவர் அவரே கொடுத்துட்டார். அவரே நம்மளை பிரித்தெடுத்து தமக்கென்று இப்படி இப்படி டெடிகேட் பண்ணி விட்டுட்டார். ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. ஆனா வெளியரங்கமா நடக்கல, கண்ணால பார்க்குற மாதிரி ஒரு ரீதியில நடக்கல, உள்ள நடந்திருக்கு. இதெல்லாம் எங்க நடந்திருக்கு? உள்ள நடந்திருக்குங்க. இந்த முழு அர்த்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? உள்ள நடந்திருக்கு. உள்ள நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். அந்த பழைய அட்டாச்மெண்ட்ல இருந்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சிட்டார். புதிய ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்துட்டார். என்னுடைய இருதயம் அதுல ஒரு செட்டிங்கை மாத்தி விட்டார். முக்கியமான செட்டிங். எந்த பக்கம் இது திரும்பும்னு, எதை விரும்பும்னு. கர்த்தரை விரும்பாத இருதயம், கர்த்தருடைய நோக்கங்களை பெருசா எண்ணாத இருதயத்தை என்ன பண்ணார்? கர்த்தருக்கு நேராக திருப்பி விட்டு அவரை விரும்பத்தக்கதாக, அவருடைய நோக்கங்களை விரும்பத்தக்கதாக, அவரை பிரியப்படுத்துற ஒரு இருதயமா மாத்திட்டார். மறுபடியும் பிறக்கும் போது உள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்படும் போதும் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. இதெல்லாம் இதனுடைய முழு அர்த்தத்தை இந்த 2 போதனைகள் மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன நடந்தது எனக்குள்ள? என்னுடைய சுவாபத்தை மாற்றுவதற்கு என்ன நடந்தது? நீதிமான்களாக்கப்பட்டோம் என்றது இட் இஸ் நாட் பிரைமர்லி அபவுட் யுவர் நேச்சர். உள்ள நீதிமான்களாக்கப்பட்டோம் அப்படி இல்லை. மெயினா அதனுடைய வலியுறுத்துதல் என்னன்னா, தேவன் நம்மளை நீதிமான்களாக ஏற்றுக்கொள்கிறார் கிறிஸ்துவின் நீதியின் அடிப்படையில். ஆனா அந்த சேஞ்ச் இன் நேச்சர் இந்த 2 வார்த்தைகள் மூலமாக கன்வே ஆகுது. எந்த 2 வார்த்தைகள்? ரீஜெனரேஷன், மறுபடியும் பிறக்கிறது. அது உள்ளேயே அப்படியே சுவாபமே மாறுறது. அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுறது, சுவாபமே மாறுறது. சுவாபத்துல மாற்றம், இருதயத்துல மாற்றம். இருதயத்துல மாற்றம். எபிரேயர் 9 போங்க. எபிரேயர் 9. என்ன மாதிரி மாற்றம்? இருதயம் பிரித்தெடுக்கப்பட்டது. என் இருதயம் இது வரைக்கும் இந்த உலகத்தோட அட்டாச்சா இருந்தது, பாவத்தோட அட்டாச்சா இருந்தது, என்னுடைய இச்சைகளோட அட்டாச்சா இருந்தது. எனக்கு தான் எல்லாம், நான் பிரியப்படணும், நான் திருப்தி பண்ணணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு அட்டாச் ஆயிருந்தது. என் இருதயம் என்ன பிரியப்படுத்துறதா இருந்தது. என்ன பண்ணிட்டாரு? அந்த இருதயத்தை போய் மாற்றி விட்டுட்டார். இதுதாங்க ரட்சிப்பு. எந்த மாற்றமும் இல்லைன்றது ரட்சிப்பே கிடையாதுங்க. உள்ள மாற்றம், வெளியே மாற்றம் ஒருவேளை தோன்றாம இருக்கலாம், ஆனா உள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். இருதயம் என்னத்தை நாடுது, என்னத்தை விரும்புது, எதுல பிரியப்படுதுன்றத மாற்றி விட்டுட்டார். அந்த அட்டாச்மெண்ட்டை எடுத்து விட்டுட்டார். இப்போ எப்படி ஆயிடுச்சு? உலகத்தாரோட ஒன்னா இருக்க முடியல.
இது பேருக்கு ஒரு பிரித்து எடுக்கிறது கிடையாது. பேருக்கு நீங்கள் ஏதாவது ஃபாரினராக நினச்சிக்கோங்க, நீங்கள் வந்து ஏதோ பிரித்து எடுத்து தேவனுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டீங்கன்னு ஃபார்முலா சும்மா நம்ம அர்த்தம் இல்லாமல் பிரதிஷ்டை செய்கிறோம்ல நாம சில நேரம், அந்த மாதிரி கிடையாது. இது அர்த்தமுள்ள ஒரு காரியம், உள்ள நடந்த காரியம், உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியம். எபிரேயர் 9 உள்ள என்ன பண்றாரு பாருங்க. அந்த பழைய அட்டாச்மெண்ட் வர மாட்டேங்குது. இப்போ முன்ன செய்யற காரியங்களை செஞ்சா யூ டோன்ட் ஃபீல் அட் ஹோம், யூ டோன்ட் பிலாங் இன் த வேர்ல்ட் எனிமோர். உலகத்தோட நீங்க ஒத்து போக முடியல, பாவத்தோட ஒத்து போக முடியல, மாம்ச இச்சைகளோட ஒத்து போக முடியல. ஆமா, சில நேரம் விழுகிறோம், ஆனா அப்படி தொடர்ந்து ஒத்து போக முடியல, அதுல சந்தோஷத்தை அடைய முடியல, முன்ன அடைஞ்ச மாதிரி அடைய முடியல, என்னமோ மாறிடுச்சு உள்ள. எபிரேயர் 9:13-14 வாசிப்போம். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த பழைய ஏற்பாட்டில் வாசித்தெல்லாம் அந்த பலிபீடத்தை சுத்திகரிக்கிறதுக்கு 7 முறை தெரிக்கிறாங்க, ரத்தத்தினால் தெளித்து அந்த தீட்டுகளை நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துறாங்க. இங்க என்ன சொல்றாரு, அந்த காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்படுவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அது ஏதோ ஒரு விதமான வெளியரங்கமான ஒரு சுத்தத்தை உண்டு பண்ணுது. எது? அந்த பழைய ஏற்பாட்டு சுத்திகரிப்பு, சரீர சுத்தி, சரீர பரிசுத்தப்படுத்துதல். அப்புறம் இயேசுனுடைய ரத்தத்தினுடைய எஃபெக்ட் சொல்றார் 14ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டினுடைய அந்த மிருகத்தின் ரத்தத்துக்கும் இயேசுனுடைய ரத்தத்துக்கு என்ன வித்தியாசம்? நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். என்ன பண்ணுது அந்த இயேசுடைய ரத்தம்? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு. நாம மனசாட்சியை சுத்திகரிப்பதுன்னா நாம எப்படி யோசிச்சுக்கிறோம்? மனசாட்சி ஒரே குற்ற உணர்வா இருக்குங்க, குற்றம் செய்தாச்சுங்க, பாவம் செய்தாச்சுங்க, கில்ட்டியா இருக்குங்க, இயேசுடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்குது. இந்த வசனம் அதை சொல்ல, அது இருக்குது. இயேசுடைய ரத்தத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கு. நம்முடைய மனசாட்சியை அந்த அந்த குற்றத்தை எடுத்து விடுது, அந்த குற்ற உணர்வையே எடுத்து விடுது. ஆனா இந்த வசனம் அதை சொல்ல. நல்ல கவனிங்க, என்ன சொல்லுது? மனசாட்சியை அந்த குற்றத்திலிருந்து சுத்திகரிக்குதுன்னு சொல்லுதா? கிடையாது. மனசாட்சியை செத்த கிரியைகளற, எல்லாரும் சொல்லுங்க, செத்த கிரியைகளற சுத்திகரித்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இது வந்து வேற அர்த்தத்தை சொல்லுது பாருங்க. மனசாட்சினா எந்த அர்த்தம்னா, நாம மனசாட்சியை கடந்த பாவத்தை செய்யும் போது மனசாட்சியில் ஒரு குற்றம் ஏற்படுது. ஆனா மனசாட்சிக்கு ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டேஷனும் இருக்குல்ல. அதாவது நம்ம இப்படி சொல்லுவோம் சில நேரம், ஐயோ இதை என்னால் செய்ய முடியாது, என் மனசாட்சி என்னை விடாது, என் மனசாட்சி விடாது, என்னால் செய்ய முடியாது, என் மனசாட்சி ஒத்துக்காது, விடாது. அதுதான் எஃபெக்ட். இங்க என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னால நம்முடைய மனசாட்சி எதை அனுமதிக்குமோ, இந்த செத்த கிரியைகளை அனுமதிக்கும். அது செஞ்சா கூட பரவாயில்லன்னு சொல்லும், அதை நியாயப்படுத்திக்கும். இப்போ இந்த மனசாட்சி விட மாட்டேங்குது. இது ஏன் சுத்திகரிக்கப்பட்டது? இந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது செத்த கிரியைகளற சுத்திகரிக்கப்பட்டு ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இது அந்த விதத்தில் சுத்திகரிக்கப்பட்டது. இட்ஸ் நாட் a cleansing from the stain of sin. பாவத்தினுடைய அந்த பழைய பாவ கரையிலிருந்து சுத்திகரிக்கிறத பத்தி பேசல. வருங்காலத்தில் பாவம் செய்யாத அளவுக்கு உங்க மனசாட்சியை மாற்றுகிற ஒரு சுத்திகரிப்பு. ரட்சிப்புல என்ன நடக்குது? வெறும் நம்மளை பழைய பாவத்தினுடைய கரையை மட்டும் நீக்கிட்டு விடல, செத்த கிரியையை செய்யாத அளவுக்கு நம்ம மனசாட்சியை மாற்றி விடுகிறார், சுத்திகரிக்கிறார். எந்த அளவுக்குன்னா, செய்ய முடியலங்க, முன்ன மாதிரி செய்ய வர மாட்டேங்குது, விட மாட்டேங்குது, சந்தோஷம் இல்லை அதுல. அப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க பர்ஃபெக்டா வாழ்றீங்கன்னு சொல்ல, பர்ஃபெக்டா யாருமே வாழ முடியாது.
வாழ முடியாது. சிலர் இதை வேற தப்பா பரிசுத்தத்தில் பர்ஃபெக்ஷனிசம்னு ஒரு தவறான போதனை இருக்கு. தப்பு அது. பர்ஃபெக்டா வாழலாம். அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய லெவலையும் புரிஞ்சுக்கல, தங்களுடைய பாவத்தின் லெவலையும் புரிஞ்சுக்கல. பர்ஃபெக்டாக யாரும் வாழ முடியாது. கேள்வி என்னன்னா, வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் சின்? பாவத்தை நோக்கி உங்களுடைய மனப்பான்மை என்னது? மாறி இருக்குதா? உண்மையான ரட்சிப்பு அதுதான். செத்த கிரியைகள சுத்திகரிக்கப்பட்டு இப்ப தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சேவை செய்யும்படி. அப்போ அதான் சொல்றேன், இது வந்து மனசாட்சினா இருதயத்தினுடைய ஒரு பகுதி. இட்ஸ் a conscience, it's a part of the heart. அதாவது இருதயத்துல that part of the heart which controls your future actions, உங்களுடைய வருங்கால செயல்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பகுதி தான் மனசாட்சி. இந்த வசனத்துல அந்த பகுதியில் என்ன பண்ணிட்டாரு? மாத்தி விட்டுட்டாரு, சுத்திகரிச்சு விட்டுட்டாரு. இப்போ இதுக்கு முன்னால இந்த மனசாட்சி எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு? முடியாது. அதான் இந்த பிரித்தெடுப்பதல். முன்ன வந்து இந்த மனசாட்சி உலகத்தோட ஒத்து போகும், பாவத்தோட ஒத்து போகும், பாவ இச்சைகளோட ஒத்து போகும், என்ன பிரியப்படுத்துறதுலே இருக்கும், அதை நியாயப்படுத்திக்கும். இப்ப இந்த மனசாட்சி வந்து வேற விதமாய் டியூன் பண்ணப்பட்டது. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்துல மனசாட்சியிலே இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடைசியா பாவத்துக்கே மரித்து விட்டோம். என்ன நடந்திருக்கு? பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் செய்திருக்கிறார்.